என் பேர் சுப்பிரமணியன். என்னுடைய கேஎன்ஆர் பாட்காஸ்ட் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த சேனலுடைய நோக்கமே நான் பார்த்த என்னை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுடைய அனுபவங்களை காட்சி பதிவு பண்ணுறது தான் இந்த சேனலுடைய நோக்கம். அதுதான் நான் செஞ்சிட்ருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எனக்கு தொழில்முறை சீனியர் ஃபோட்டோகிராஃபர் ஜி சக்திவேல். அவரை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம், என்னுடைய பெயர் ஜி சக்திவேல், புகைப்பட கலைஞர். சென்னை திருவொற்றியூர் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் ஈஸ்வரியா ஃபோட்டோ ஸ்டுடியோ அப்படின்ற இதில் நான் தொழில் பண்ணிகிட்ருக்கேன். நான் கிண்டி ஐடிஐயில் 1992 ஃபோட்டோகிராஃபி பேட்சில் ஃபோட்டோகிராஃபி படிச்சுட்டு இந்த ப்ரொஃபஷனலுக்கு வந்தேன். ஒரு 3-4 இயர்ஸ் வீட்டில் இருந்தே ப்ரொஃபஷனல் பண்ணேன். அண்ட் தென் 1996 ஈஸ்வரியா ஃபோட்டோ ஸ்டுடியோன்றதை ஜீவன்லால் நகரில் திருவொற்றியூரில் முதல்ல வச்சேன். அங்கே ஒரு 8 இயர்ஸ் இருந்தேன். அதுக்கப்புறம் இங்கே இந்த மாணிக்க நகர் மெயின் ரோட்டில் 2004 இப்போ வரைக்கும் ரன் பண்ணிகிட்ருக்கேன். ப்ரொஃபஷ்னலாக ஸ்டுடியோ போட்டு 30 வருஷம் நான் கடந்துட்டேன். ஃபோட்டோகிராஃபி படிச்சுட்டு 35 வருஷம் கடந்துட்டேன். சிறப்பான முறையில் இந்த தொழில் பண்ணிகிட்ருக்கேன். எண்ணற்ற மக்களுக்கு அழியாத நினைவு புகைப்படம் மற்றும் வீடியோக்களை எடுத்து கொடுத்துட்ருக்கோம். அனைத்து என்னுடைய கஸ்டமருக்கும் மிகவும் மகிழ்ச்சியாகவும் சிறப்பாகவும் நம்மளை பாராட்டிகிட்ருக்காங்க. இந்த புகைப்பட கலை அப்படின்றது ரொம்ப ஒரு அற்புதமான நிறைய புதுமைகள் வந்து கொண்டு இருக்கிற கலை. நான் 92 ஃபோட்டோகிராஃபி பேட்ச் முடித்தேன். 96 ஸ்டுடியோ போட்டப்போ எஸ்எல்ஆர் ஃபிலிம் கேமராவை தான் பயன்படுத்தினோம். அப்போ ஸ்டுடியோங்களெல்லாம் டார்க் ரூம் உண்டு. அங்கேயே நாங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலிம் ரோலில் படம் எடுத்து டெவலப் பண்ணி பிரிண்டெல்லாம் போட்டு கொடுத்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஃபீல்டு முழுமையாக ஃபிலிம் எஸ்எல்ஆருக்கு மாறிச்சு. எல்லாருமே லேபில் டெவலப் பண்ணி பிரிண்ட் போட்டு கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் 2004 அப்புறம் டோட்டல் ஃபோட்டோகிராஃபி ஃபீல்டே வந்து 2004 முன்ன பின்ன முழுமையாக டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃபி மாறிடுச்சு. இன்றைக்கி வரைக்கும் எல்லாமே டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃபி தான் போயிட்டுருக்கு. ரொம்ப அற்புதமான அழகான துறை. வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி நாமளும் மாறிக்கொண்டே இருந்தோன்னா, புதுமைகளை புகுத்தி கொண்டே இருந்தோன்னா இந்த துறையில் எல்லாருமே சிறப்பாக செழிப்பாக நல்லா பண்ணலாம். நீங்கள் ஃபிலிம் கேமராவிலேருந்து டிஜிட்டல் கேமரா வரைக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஃபிலிம் கேமரா பயன்படுத்தின காலத்துக்கும் டிஜிட்டல் கேமரா பயன்படுத்த காலத்துக்கும் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை நீங்கள் உணர்றீங்க? எது உங்களுக்கு அதில் வசதியாக இருந்தது, எது இதில் வசதியாக இருக்குது? இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் ஷேர் பண்ணால் நல்லாயிருக்கும். நிச்சயமாக ஃபிலிம் கேமராவில் படம் எடுக்கிறப்போ எல்லா புகைப்பட கலைஞர்களும் முழுமையாக அதில் கவனம் செலுத்தி வேஸ்டேஜ் வரவே வரக்கூடாதுன்ற எண்ணத்தில் சரியாக சிந்தித்து அருமையான படங்கள்லாம் எடுக்கப்பட்ட காலம். இல்லைன்னா நிறைய வேஸ்டேஜ் வந்துடும், டெவலப் நெகட்டிவ் பிரிண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் டிஜிட்டல் வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாகிடுச்சு. படம் எடுத்தோன்னே நம்ம பார்த்துடலாம். பார்க்கும் போதே நம்மளுக்கு ஏதாவது சில மாற்றங்கள் செய்து இன்னும் சிறப்பாக படம் எடுக்கணும்னு நாம் நினச்சோன்னா உடனடியாக அங்கேயே அப்போவே அழகான படங்களை நம்ம மீண்டும் எடுத்துடலாம். அது ஒரு வகையில் டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃபியில் எல்லா புகைப்பட கலைஞர்களுக்கும் ஒரு வரப்பிரசாதம். உங்கள் அனுபவத்தில் நீங்கள் வந்து 2 வகையான வாடிக்கையாளர்களை கையாளுறீங்க. திருமண மண்டபங்கள்லையும் சில வாடிக்கையாளர்களை கையாளுறீங்க, ஸ்டுடியோலையும் சில வாடிக்கையாளர்களை கையாளுறீங்க. ரெண்டுக்கும் வந்து ரெண்டு வகையான வாடிக்கையாளர்களையும் நீங்கள் வந்து எப்படி வந்து ரொம்ப எளிமையாக கையாளுறீங்க, அதை சொன்னால் நல்லாயிருக்கும். நிச்சயமாக பொதுவாக வந்து நம்ம வந்து அவுட்டோர் ஷூட்ஸ்னு சொல்லுவோம். கல்யாண மண்டபங்களில் சுப நிகழ்ச்சிகளை புகைப்படம் எடுக்க போகும்போது ஏற்கனவே அந்த கஸ்டமர் வந்து நம்மளுக்கு அதிகபட்சமாக தெரியறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா ஒரு புது புகைப்பட கலைஞர் படம் கொடுக்குறது ரொம்ப குறைவு. ஸோ தொடர்ச்சியாக தெரியக்கூடிய ஒரு கஸ்டமர்கிட்ட நம்ம பிஹேவ் பண்ணுறப்போ அந்த நட்பையும் அவங்க கூட அன்பாகவும் மரியாதையாகவும் பேசி அவங்களுடன் இணைந்து அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப அவங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ப சிறப்பான முறையில் நம்ம புகைப்படக்கலையை தொடர்ச்சியாக புகைப்படக்கலை மற்றும் வீடியோ கலையை தொடர்ச்சியாக செய்கிறப்போ அவங்ககிட்ட வந்து நம்மளுக்கு தொடர்ச்சியாக வந்து அவுட்டோர் ஆர்டர்ஸ் வந்து கொண்டே இருக்கும். நம்மளும் இதே மெத்தடில் சிறப்பான முறையில் செஞ்சு கொடுக்கலாம். அதே நேரத்தில் கடையில் வந்து பலதரப்பட்ட மக்கள் புது கஸ்டமர்கள் கூட வருவாங்க. யார் வந்தாலும் அவங்கக்கிட்ட முதல்ல நம்ம அமைதியாக மரியாதையாக பேசணும். நான் வந்து எப்போவுமே என் கடைக்கு வரக்கூடிய எல்லா பெண்களையுமே அம்மா என்று தான் சொல்லுவேன். மற்றபடி எல்லாருமே தம்பி அண்ணா என்று தான் சொல்லுவேன். சார்னு அதிகமாக நான் சொல்ல மாட்டேன். ஏதாவது ஆஃபீஸில் போய் புகைப்பட கலை பண்ணுறப்போ சாருன்னு சொல்லிப்பேன். கடைக்குள்ளே வந்து மரியாதையாக எல்லாரோடும் அன்புடனும் அவங்களுடைய உறவு முறையிலேருந்து தான் பேசுவோம். அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது அவங்களுக்கு அவங்க விருப்பத்துக்கு ஏற்ப எடுத்த படத்தை மானிட்டரில் அவங்களுக்கு காட்டி அவங்க விருப்பத்துக்கு ஏற்ப வேலை செஞ்சு திருப்தியாக பிரிண்ட் போட்டு கொடுத்து மகிழ்ச்சியாக அவங்க போய் திருப்பி இந்த கடைக்கு வந்து மறுபடியும் நம்ம கூட வந்து
வியாபாரத்தை தொடரணும் என்ற முறையில் உங்களுக்கு செஞ்சு கொடுத்து அனுப்புவேன். இது சிறப்பாக இருக்கும். புகைப்பட கலையாக இருந்தாலும் சரி, வீடியோ கலையாக இருந்தாலும் சரி, நாம் எடுக்கக்கூடிய அனைத்து வேலைகளையும் முடிஞ்ச வரைக்கும் சிறப்பாகவும், பட்ஜெட்டை பற்றி யோசிக்காமல் விரைவாகவும் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறப்ப தான் அந்த ஒர்க்கு அவங்களுக்கு போய் சேர்ந்து அதை திருப்தி அளிக்கும். அதை எல்லா புகைப்பட கலைஞர்களும் வீடியோ கலைஞர்களும் முயற்சி பண்ணணும். அதுக்கப்புறம் இன்றைய காலகட்டத்தில் ஆண்ட்ராய்டு செல்ஃபோன்லாம் வந்ததுக்கப்புறம் எல்லா குடும்பங்களும் எங்கேயாவது வெளியூர் பயணங்கள், சுப நிகழ்ச்சிக்கு போகிறப்போ படங்கள் எடுக்கிறாங்க, ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க. அதை எல்லாத்தையும் பிரிண்ட் போட்டு வைக்கணும்னு நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஒரு டூர் போகிறப்போ ஒரு 100 படம் 200 படம் எடுக்கிறேன்னா ஒரு 30 படமாவது ஹார்ட் காப்பியாக ஃபோட்டோவாக பிரிண்ட் போட்டு ஒரு ஆல்பமாக வச்சுக்கோங்க. டிஜிட்டல் ஃபைல்ஸை என்றைக்குமே நம்பாதீங்க. எப்போனாலும் அது பிரச்சனை கொடுக்கலாம். பிரிண்ட்டாக போட்டு வச்சு பார்த்தா நினைக்கிறப்பெல்லாம் எடுத்து பார்த்து சந்தோஷப்படுத்திக்கலாம். நினைவுகளை நம்ம சிறப்பிச்சுக்கலாம். இது மன மகிழ்ச்சிக்கு நல்லா இருக்கும். மனசு மகிழ்ச்சியாக இருந்தால் தான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம்.